அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம் பாடம் 28. வாங்க, 28ஆம் பாடம் இன்ஃபினிட்டிவ். அதான் வினையச்சம் சொல்லுவோம்ல, இன்ஃபினிட்டிவ். இந்த வினையச்சம்ங்கிறது என்ன? முற்று பெறாத வினைச்சொல் என்று அழைக்கப்படும். பொதுவாக இது என்ன, மேஸ்குலைனில் தான் வரும். ஆண்பால் ஒருமையில் தான் வரும், மேஸ்குலைன் சிங்குலராக தான் வரும். ஒரு 4-5 உதாரணத்தை பாருங்கள். பகலில் தூங்குவது தவறானதாகும். இது நம்ம எப்படி சொல்லுவோம்? தின் மே சோனா புரா ஹை. நேரம் கழித்து எழுந்திருப்பது நல்லதல்ல. தேர் சே ஜாக்னா அச்சா நஹி ஹை. கோபாலன் சென்ற பிறகு நாராயணன் வந்தான். கோபால் கே ஜானா கே பாத் நாராயண் ஆயா. அடுத்து பாருங்க, நீ சினிமா பார்க்க எப்போது செல்வாய்? அது எப்படி கேட்பீங்க? தும் சினிமா தேக்னே கப் ஜாவோகே. இதெல்லாம் பார்த்துட்டீங்கல்ல. முக்கியமான விஷயத்தை கவனிங்க. இந்த சோனா, ஜாக்னா, ஜானா போன்றவை வினையெச்சம். இந்த வினையெச்சத்துடன் தொடர்ந்து வேற்றுமை உருபு வந்தால் நா என்பது நேயாக மாறும். ஜாக்னே பர், சோனே கேலியே, அது மாதிரி வேற்றுமை உருபு வரும்போது மாற்றம் அடையும். இதையும் பார்த்து இதே பாணியில் நிறைய உதாரணங்கள் எழுதுங்க. ஒரு அடையாளத்துக்கு தான் இது சொல்லியிருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு மனசில் உள்வாங்கிக்கிட்டு உங்கள் பாணியில் எழுதி தள்ளுங்க. ஹிந்தியில் கரை கண்டுடுவோம். அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.